மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட 35 பேருக்கு 4596 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான பேச்சுவார்த்தையில் பெரும் அதிர்ச்சி. ஹிஸ்புல்லாக்கள் நெருப்பிலான ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு சொன்ன சம்பவம் நேற்று பதிவானது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட 35 பேருக்கு எதிராக 4596 வருட கால சிறை தண்டனை கொடுக்கிறதா? இந்த சம்பவம் சர்வதேச ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக இத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறதாக இருந்தா இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும் அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட 35 பேருக்கு எதிராக 4596 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய இஸ்தாம்புல் தலைமை அரச வழக்கறிஞர் அலுவலகம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதன் புகார்தாரர்களாக 100 பேர் பெயரிடப்பட்டாங்க. இதனுடைய பிரதிவாதிகளாக பெஞ்சமின் நெதன்யாகு உட்பட 35 மிக முக்கியமான இஸ்ரேலுடைய அமைச்சு பதவிகள், இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதற்காக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசா மக்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் உலக அளவுல மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்ற கிட்டத்தட்ட 42 கப்பல்கள் மீது சர்வதேச கடல் எல்லையில் வைத்து தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல, அந்த சர்வதேச ஆர்வலர்கள் எல்லாம் சிறைபிடித்து சித்திரவதை பண்ணிய பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தான் இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் எப்போது நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தான் ஒட்டுமொத்த கப்பல்களையும் உள்நுழையாதவாறு தடுத்து அதன் மீது தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தி அங்கு சேவையாற்ற சென்ற சர்வதேச ஆர்வலர்கள் எல்லாம் சிறைபிடித்து தாக்குதல் குறித்தது தான் இந்த குற்றப்பத்திரிகை. இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பு, சித்திரவதை செய்தல், தனி மனித உரிமைகளை பறித்தல், மனிதாபிமான அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்ட உதவி பொருட்களை கொள்ளையடித்தல், கடற்கொள்ளை அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தான் இப்போது குற்றப்பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக பெயரிடப்பட்ட சந்தேக நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு. அத்தோடு சேர்ந்து அவருக்கு எல்லா வகையிலையும் இன ஒழிப்பு, இன அழிப்பு இது போன்ற நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இருந்த மிக முக்கியமான அமைச்சர்கள். இஸ்ரேல் காட்ஸ் இப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆசாமி, யோவ் காலான் முன்னே நாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், இடாமர் பென்கிவிர் இவர் பலஸ்தீன் அப்பாவி கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கிற சட்டமூலத்தை இயற்றி விட்டு பியர் அடிச்சு கொண்டாடிய ஆசாமி, உடல் முழுக்க விஷம். இவர் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்டவர் இஸ்ரேலுக்குள்ள. அடுத்தது இயால் ஜமீர் இராணுவ தளபதியாக இருக்கிறவர். இவர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 35 நபர்களுக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 4596 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது போன்ற தண்டனைகள் கொடுக்கப்படுவதற்கான காரணமே அந்த குற்றம் எவ்வளவு பாரதூரமானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுதான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 2.5 வருட காலப்பகுதிக்குள்ள நிராயுத பாணிகளான காசா மக்கள் மீது இன சுத்திகரிப்பு நடத்தியதுல 72,000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இதுல குழந்தைகள், பெண்கள் தான் அதிகப்படியாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கு. 1,72,000 பேருக்கும் அதிகமானவங்க காயமடைந்து இதுல பல பேர் ஊனமுற்று வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு. 5,000க்கும் அதிகமான குழந்தைகள் காலின்றி, கையின்றி, உறுப்புகள் இன்றி எதிர்காலமே கேள்விக்குறியாக ஆகி போயிருக்கு. ஒட்டுமொத்தமாக கசால 90% கட்டிடங்கள் அனைத்துமே இடித்து தகர்க்கப்பட்டு இப்போது எலோலயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு பிராந்தியமாக இப்போது இஸ்ரேலிய அரசு அறிவித்திருக்கின்ற சூழல்ல தான் இந்த காசாவை மீண்டும் கட்டியெடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 70 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயமும் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு குறித்து என்ன வகையான தண்டனைகள் தீர்ப்பாக வழங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே ஒரு யுத்த குற்றவாளி அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடும் இன்னைக்கு சுதந்திரமாக பெஞ்சமின் நெதன்யாகு நடமாடுவதையும் பல்வேறு யுத்தங்களை நடத்தி முடிக்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனான் அரசுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் அமெரிக்கால நடந்து முடிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக 2 மணி நேர பேச்சுவார்த்தை. கொடுமையில பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் தான் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையேயான யுத்தமும் உச்சத்தை தொட்டிருந்தது.
யுத்தம் தொடரும் போதே பேச்சுவார்த்தையும் தொடர்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை உலகத்துல இந்த பேச்சுவார்த்தையை தவிர வேற எந்த பேச்சுவார்த்தையும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடந்தது, கை குலுக்கி கொண்டாங்க, கட்டி அணைச்சு கொண்டாங்க, நல்ல விருந்தோம்பல் நடந்து முடிஞ்சது. எதிர்காலத்தை மேலும் பேச்சுவார்த்தையை வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல எட்டப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்பாடு காணப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை களையணும், லெபனான் அரசிடம் இருந்து ஹிஸ்புல்லாக்களை பிரிக்கணும், தனிமைப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் தான் உடன்பாடு காணப்பட்டது. இதுல வேடிக்கைக்கு மேல வேடிக்கை வினோதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையில ஹிஸ்புல்லாக்களை அவங்க அழைக்கவே இல்லை. அப்படின்னா இது என்னடா பேச்சுவார்த்தை அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். இதுக்கு அவங்க என்ன நியாயத்தை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாத அமைப்புல அமெரிக்கா சேர்த்ததுனால அமெரிக்காக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லையாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரச்சனை உள்ளவனோட பேச்சுவார்த்தை நடத்தாம இதுல என்ன தீர்வை காண போறாங்க அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஹிஸ்புல்லாக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை காலத்தை வீணடிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டது மட்டுமல்லாம, நேற்றைய தினம் அதிரடியாக 59 இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இதுல தரைவழி தாக்குதல் என்ன, வான்வழி தாக்குதல் என்ன அப்படின்னு பல்வேறு தாக்குதலை நடத்திட்டு இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருந்தாங்க. அதுதான் இந்த தாக்குதல் எதற்கான பதிலடி தெரியுமா? யுத்த நிறுத்தம் அப்படின்னு உடன்பாடு கண்டதுக்கு பிறகு லெபனான் மீது, தெற்கு லெபனான் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தியதற்கான பதிலடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் அனுப்பி வச்சாங்க. இந்த தாக்குதல் எப்படி பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரைவழி தாக்குதலை முதலாவது மேற்கொண்டாங்க. பிந்து ஜுபைல் அப்படின்னு சொல்லுகின்ற மிக முக்கியமான நகரை இஸ்ரேலுடைய இராணுவம் 3 பக்கங்களை முற்றுகையிட்ட இந்த சூழல்ல தான் அதிரடியான தாக்குதலை நடத்தியதுல இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள், மிக முக்கியமான கொமாண்டோ தரத்தில் இருக்கின்ற இராணுவ வீரர்கள் 15 பேர் இந்த தாக்குதலுக்கு இலக்கானதுல ஒரு கொமாண்டர் பலியானதோட 14 பேர் படுகாயம் அடைந்ததோட 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்ற செய்தியையும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தி அவர்கள் மீட்கின்ற பணிகளில் ஈடுபட்ட சம்பவங்களும் நேற்றைய தினம் பதிவாச்சு. இது போக ஹெர்மஸ் 450 ரக ஆளில்லா விமானத்தையும் சுட்டு வீழ்த்திய சம்பவமும் பதிவாகி இருந்தது, காட்சியாகவும் வெளியிடப்பட்டிருந்தது. வட இஸ்ரேலின் மீது அதிரடியான வான்வழி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 40 ஏவுகணை தாக்குதல்களும் 35 ராக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தாங்க. இதுல 15 குடியிருப்பு பிரதேசங்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோட 10 இராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் குறித்த அரபு ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடான ஒரு காலை பொழுதை இஸ்ரேல் அடைந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நெருப்பிலான ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாக்கள் வழங்கி இருந்தாங்க. ஹிஸ்புல்லா அமைப்புடைய செயலாளர் நயீம் காசிம் இறுதி மூச்சு வரை இஸ்ரேலுக்கு எதிரான போர் தொடரும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த செய்தி இஸ்ரேலுடைய உளவுத்துறைக்கு தெரியாமல் அல்ல, இஸ்ரேலுடைய இராணுவ உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை என்பதும் ஹிஸ்புல்லாக்களை அடிப்படையை செய்வதும் என்பதும் சாத்தியமற்ற ஒரு விஷயம். ராஜதந்திர அடிப்படையில் தான் அவர்களை அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியும் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற தனி நபர் தான் இந்த யுத்தத்துக்கு பின்புலமாக இருந்து இந்த யுத்தத்தை செய்தி முடிக்க நினைக்கிறாரு. ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வரைக்கும் கொண்டு சென்றவங்க எதற்காக ஹிஸ்புல்லாக்களை அழைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு விஷயம் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதமோ ஹிஸ்புல்லாக்களுடைய சிந்தனையோ கிடையாது. இவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு லெபனான்ல கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பரப்பை கையகப்படுத்தி ஆக்கிரமிச்சு கசாவை ஒட்டுமொத்தமாக அழிச்சு சுக்குநூறாக்கி தவிடுபொடியாக்கியது போல எலோலயன் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதுதான் இலக்கு. அதுக்கு தடையாக இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களும் அவர்களுடைய ஆயுதமும் அவர்களுடைய தாக்குதலும். அதனால அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டினால்தான் இந்த 30 கிலோமீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்தலாம் என்பதனால் தான் இது ஒரு சமாதானம், ஒரு அமைதி, யுத்த நிறுத்தம் என்று வந்துடாம இருக்கிறதுக்கு தான் அவங்களை தள்ளி வச்சு இப்போது இந்த பேச்சுவார்த்தையை நகர்த்திருக்கிறாங்க. உண்மையிலே ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதல் ஈரானுடைய உதவியோடு இயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருந்திருந்தா ஈரான்ல யுத்த நிறுத்தம் வந்தாச்சு, சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அந்த யுத்த நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாதுன்னு எதனால சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு தேவைப்பட்டது இந்த 30 கிலோமீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்தணும். அதுக்கு தடையாகவும் அதுக்கு முட்டுக்கட்டையாகவும் இருப்பது ஹிஸ்புல்லாக்கள். அவங்கள நிராயுத பணிகளா ஆக்கணும்.
இந்த நிலங்களை கையகப்படுத்தணும். அதுக்கு உகந்தாற் போலதான் பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இங்க பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குறதுல யாருக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அது சொந்த நாட்டுக்குள்ள சொந்த நிலப்பரப்புக்குள்ள செய்து கொள்ளணும். உங்களுக்கு பாதுகாப்பு வலயமும் தேவை, அதே நேரம் அடுத்தவன் காணியும் அடுத்தவனுடைய நாடும் அடுத்தவனுடைய நிலமும் தேவை. இதை எப்படி நியாயப்படுத்துறது அப்படின்னு தான் தெரியல. அதுக்காக வேண்டி இத்தனை இன சுத்திகரிப்பையும் செய்து முடிக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு நகரில் இருந்து உடனடியாக வெளியேறும்படி இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்னமா அவன் அப்பா விட்டு சொத்து மாதிரி எழும்புங்க, உட்காருங்க, இங்கே இருக்காங்க, அங்க போங்கன்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் இப்போது இஸ்ரேலுடைய நடவடிக்கை ஆகி போச்சு. இவர்கள் நோக்கம் எல்லாம் நாடு பிடிப்பதும் மக்களை அழிப்பதும் ஒடுக்குவதும் தான். இதை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை, யாரும் இதுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இல்லை என்பதுதான். மனித நேயமே வறண்டு போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.